Hi guys, welcome to Quick Throw. I'm man of my words. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் இல்லிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம லீனியர் சர்ச்ன்றது தான் கைஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த லீனியர் சர்ச்சில் ஃபஸ்ட் அந்த ப்ராப்ளத்தை பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான்ட்டு ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எக்ஸ்பிளேஷன் நம்ம எப்படி அதை பண்ணுறோன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பைத்தன் ப்ரோக்ராமிங்குள்ளே போகலாம் கைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இங்கே லீனியர் சர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்க, இது எதுக்கான ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லீனியர் சர்ச்ன்றது ஒரு வகையான சர்ச் மெத்தட். ஓகேவா? அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு லிஸ்ட்டில் எலமெண்ட்டை சர்ச் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளோட ப்ராப்ளம். இதில் இன்புட் என்னவாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு எலமெண்ட் வந்து இன்புட் வாங்க போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த எலமெண்ட்டு தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்புட். இந்த நம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கா நம்ம சர்ச் பண்ண போகிறோம். அண்ட் அவுட்புட் அப்படி இருந்துச்சுன்னா அதோட பொசிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் 3 1 2 3 இந்த தேர்ட் பொசிஷன் இருக்குல்ல கைஸ். ஸோ தேர்ட் பொசிஷனில் உங்களோட 3ன்ற வேல்யூ இருக்குது அப்படின்னு ஷோ பண்ண போகிறோம். இதுதான் கைஸ் அவுட்புட். அண்ட் லீனியர் சர்ச்னால் என்ன அப்படின்னு முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல கைஸ். ஸோ அதை பார்ப்போம். லீனியர் சர்ச்னால் ஒன்றும் இல்லை கைஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே இதையும் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு அரே கொடுத்துருக்காங்க. 13 9 21 15 39 19 அண்ட் 27 தான் அரே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 39 அப்படின்ற நம்பரை தான் என்ன பண்ணுறாங்கன்னா சர்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? அதை நம்ம எப்படி சர்ச் பண்ணுறோம் அப்படின்றது தான் இங்கே லீனியர் சர்ச். லீனியர் சர்ச் வந்து நார்மலாக எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த நம்பரை சர்ச் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் வந்து உங்கள் கையில் எடுத்துப்பீங்க. ஓகேவா? 39 இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லிஸ்ட்டோட ஃபஸ்ட்டு நம்பருக்கு ஈக்குவலா அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ லிஸ்ட்டில் ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13. ஓகேவா? ஸோ பார்த்தா 13ம் நம்ம கையில் இருக்க நம்பரும் ஈக்குவலாக 39 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அப்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு நம்பருக்கு போவோம். நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ நம்ம கையில் இருக்க நம்பர் என்னது 39 அண்ட் நெக்ஸ்ட் 9 ரெண்டு ஈக்குவலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இது கிடையாது நம்ம சர்ச் பண்ணுற நம்பர். நெக்ஸ்ட் 21 ரெண்டு ஈக்குவலான்னு பார்த்தா கிடையாது. நெக்ஸ்ட் அப்படியே அடுத்த நம்பருக்கு போவோம். அடுத்த நம்பர் பார்த்தா 15 நம்ம கையில் வச்சுருக்கிறது 39. ஸோ ரெண்டு ஈக்குவல் கிடையாது. நெக்ஸ்ட் நம்பர் 39. இப்போ நம்ம கையில் வச்சுருக்க நம்பர், நம்ம தேடிட்டு இருக்க நம்பரும் நம்ம இப்போ எடுத்த நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்பர். ஸோ அப்போ நம்ம எந்த நம்பர் அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்க நம்பரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி கண்டுபிடிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எந்த பொசிஷனில் இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எத்தனை வாட்டி இது வரைக்கும் சர்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 வச்சுலாம் 1 2 3 4 4th பொசிஷன். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 4th பொசிஷனை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் லீனியர் சர்ச். நம்ம இதில் லீனியர் சர்ச்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லீனியராக ஒவ்வொன்றா தேடணும் தெரியுமா கைஸ். எந்த ஒரு ஸ்கிப்பிங் நடக்காமல் ஃபஸ்ட் செகண்ட் நெக்ஸ்ட் அடுத்த நம்பர் அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் அப்படின்னு நம்ம தேடணும்ல. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா லீனியர் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். ஓகே, இதை நம்ம பைத்தன் ப்ரோக்ராமில் எப்படி பண்ணுறதுன்றது பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துப்போம். இந்த லிஸ்ட்டில் வந்து நான் என்னென்ன நம்பர் தரேன் 1 2 3 4 5 அப்படின்ற நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தேடக்கூடிய நம்பர் ஹேண்டில் எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டாக நம்ம யூசர்கிட்ட வாங்குற மாதிரி வச்சுப்போம். ஓகேவா? இன்டீஜர் தானே இருக்குது. ஸோ அதனால் இன்டீஜர் என்டர் தி சர்ச் நம்பர். நம்ம எந்த நம்பர் சர்ச் பண்ண போகிறோமோ அந்த நம்பரை ஹேண்டில் வாங்கிக்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா ஃபார் ஐ இன் ஏ இப்போ என்ன ஆகும் லூப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ற லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஐக்கு ஒவ்வொரு லூப்புக்கும் அசியூம் ஆகும். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அதுக்காக நான் இன்னொரு வேரியபிள் பொசிஷன் POS அப்படின்னு கிரியேட் பண்ணி அதுக்கு 0ன்ற வேல்யூ கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போது நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். இப்போது நம்ம ஃபார் லூப்புக்குள்ளே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இஃப் சப்போஸ் நான் கையில் வச்சுருக்க வேல்யூவும் ஐயோட வேல்யூவும் ஈக்குவலாக இருந்திருக்குன்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா பிரிண்ட் ஹேண்டில் நம்ம என்ன நம்பர் வச்சுருக்கோமோ அது ஃபவுண்ட் அட் பொசிஷன் POSIT பொசிஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் பொசிஷன். ஓகே ஓகே எஸ். அண்ட் ஒன்ஸ் நம்ம பொசிஷன் ஃபவுண்ட் பண்ணிட்டோம், எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாலும் நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார் லூப்பை வந்து பிரேக் பண்ணிடலாம். ஓகேவா? சப்போஸ் அப்படி இல்லை, ஒவ்வொரு வாட்டி சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இஃப் கண்டிஷன், அதாவது ஹேண்டில் நம்ம வச்சுருக்க வேல்யூவும் நம்ம கிடச்ச வேல்யூ ஈக்குவல் கிடையாதுன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷனோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா +1 ஒரு வேல்யூ என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லூப் நடக்கும்போது பொசிஷனோட வேல்யூ
1 இருக்கும். அடுத்த வாட்டி ரன் ஆகும்போது லூப் ரன் ஆகும்போது பொசிஷனோட வேல்யூ 2 இருக்கும். நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 4 அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி லூப் ரன் ஆகும்போது பொசிஷனோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே போகும். ஃபைனலாக நம்ம எல்ஸ் யூஸ் பண்ணுவோம். எல்ஸில் என்ன பண்ணுவோம்னா பிரிண்ட் ஹேண்டோட வேல்யூ பிரிண்ட் பண்ணி நாட் ஃபவுண்ட் இந்த லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இந்த எல்ஸ் எப்போ ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்குது கடைசி வரைக்கும். ஓகேவா? ஃபுல்லாக ரன் ஆகி முடிச்சிச்சு. ஒரு வாட்டி கூட என்ன ஆகலைன்னா இந்த பிரேக் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகலை, இல்லை எந்த ஒரு இன்ட்ரப்ஷனுமே நடக்கலை அப்படின்னா மட்டும் இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். ஓகேவா கைஸ்? சப்போஸ் இந்த லூப் வந்து நடுவில் பிரேக் ஆச்சுனாலோ இல்லை ஏதாவது இன்டரப்ஷன் நடந்துச்சுனாலோ என்ன ஆகுதுன்னா எல்ஸ் வந்து ரன் ஆகாமல் போயிடும். ஓகேவா? இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். என்டர் த சர்ச் நம்பர் கேட்குது. நான் வந்து 3ன்ற நம்பர் தரேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 3 ஃபவுண்டட் பொசிஷன் 0. ஏன்னா இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து என்னது 3 வந்து பார்த்தீங்கன்னா 0. ஏன்னா சரி 2. ஏன்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் 0, நெக்ஸ்ட்டு 2 1, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2. அதனால தான் பொசிஷன் வந்து 2ன்னு காட்டுது. நீங்கள் இல்லை எனக்கு வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் இல்லாமல் 1 2 3 அப்படி நார்மல் பொசிஷன் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் பொசிஷன் கூட +1 அப்படின்னு ஆட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா இப்போ நான் 3 சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு பொசிஷன் 3ன்ற பொசிஷனில் எனக்கு என்ன இருக்குன்னா 3ன்ற வேல்யூ ஃபவுண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி காட்டும். இப்போ நான் அகைன் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இப்போ நான் இல்லாத ஒரு நம்பர் தரேன் 7 நாட் ஃபவுண்ட் இந்த லிஸ்ட். ஏன்னா ஃபுல்லாக லூப் ரன் ஆகிடுச்சு. ஓகேவா? அப்பயுமே என்ன ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போது ஃபைனலாக என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் ரன் ஆகி எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாட் ஃபவுண்ட் இந்த லிஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா ஒட்டுமொத்த வாட்டி லூப் ரன் ஆகிடுச்சு. அப்பயுமே எந்த ஒரு இன்டரப்ஷன் நடக்கணுன்றதுனால எனக்கு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகிடுச்சு. ஓகேவா கைஸ்? ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு டீபக் மோடில் வந்து ரன் பண்ணி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து ரீட் ஆகுது. அதுக்கடுத்து நான் இன்புட் வாங்குகிறேன். இன்புட்டுக்கு வந்து நான் இந்த வாட்டி 2ன்ற வேல்யூ மட்டும் தரேன். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேயே ஹேண்டில் வந்து நான் 2ன்ற வேல்யூ வச்சுருக்கேன். இப்போ அகைன் ப்ரோக்ராம் ரன் ஆகுது. இப்போ வந்து பொசிஷனோட வேல்யூ வந்து 0ன்னு இருக்குது. ஸோ 0th பொசிஷனில் இருக்கிறதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் நான் என்ன எடுத்திருக்கேன் 1. ஹேண்டில் இருக்க நான் வேல்யூவும் என்னோட ஐன்ற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா வேறு வேல்யூ. ஓகேவா? ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பொசிஷனுக்கு நெக்ஸ்ட் லைன் போகுது. இந்த கண்டிஷன் ஃபால்ஸுன்றதுனால இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே போகாமல் இந்த லைன் ரன் ஆகுது. இந்த லைனில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா +1. அப்போ பொசிஷனோட வேல்யூ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 0ன்றது 1 ஆகிடுச்சு. இப்போ ஃபார் லூப் ரன் ஆகும்போது ஐயோட வேல்யூ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ என் கையில் இருக்க வேல்யூ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 2. என் கையில் இருக்க வேல்யூ என்னது 2 அண்ட் ஐயில் இருக்க வேல்யூ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ 2 ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆனதுனால இதுக்குள்ளே போகும். இங்கே இப்போ பிரிண்ட் ஹேண்ட்னா என்ன வேல்யூவோ அது ரன் ஆகும். ஓகே, ஹேண்டில் என் கையில் என்ன இருக்குன்னா 2, அதை தான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஃபவுண்ட் அட் பொசிஷன் +1. ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும் பொசிஷன் 2 + 2 ஃபவுண்ட் அட் பொசிஷன் 2. கடைசி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்னா நெக்ஸ்ட் இருக்குது நம்பர் 3 4 5 அப்படின்றது வந்து லூப் ரன் ஆகாமல் பிரேக் ஆகிடுது. எல்ஸும் ரன் ஆகாது. ஓகே, ஏன்னா பிரேக் இன்டரப்ட் ஆனதுனால என்ன ஆகாதுன்னா எல்ஸ் ரன் ஆகாது. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. ரவி கைஸ், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.